என்னோட கல்யாணத்தப்போ எங்க அப்பா, அம்மா வாங்கி குடுத்த சாரி, அதுக்கப்புறமா நான் அடுத்தடுத்து வர ஃபங்ஷனுக்கெல்லாம் வாங்குன சாரீஸ்ன்னு வீட்ல இந்த சில்க் சாரி எல்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இப்போ பீரோலயும் இடம் வந்து சுத்தமா இல்ல. அப்படியே ஃபுல்லா தான் இருக்கு. பேசாம இந்த சாரீஸ் எல்லாம் வந்து ஓப்பனா ஷெல்ஃப்ல வச்சிடலாமான்னு பார்த்தேன். ஆனா சாரி வந்து நம்ம எப்ப பார்த்து தான் கெட்டுவோம். அத அப்படியே வந்து கேபினெட் இல்லாத ஓப்பன் ஷெல்ஃப்ல வைக்கிறப்போ தூசி ஆயி போயிரும். அதனால சாரீஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாரி ஆர்கனைசர் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இதுல 8 சாரி போல வச்சுக்கலாம். அது போக உள்ள என்ன சாரீஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு வெளியில டிரான்ஸ்பரண்டா ஒரு சைடுல மட்டும் இது மாரி கவர் குடுத்துருப்பாங்க. அந்தந்த சாரீஸ்க்கான பிளவுஸ் எல்லாம் உள்ள இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நான் கவர்ல வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த கவர் சாரியோட கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அதனால சைட்ல வந்து கொஞ்சம் கேப் இருக்கு. எக்ஸ்ட்ரா பிளவுஸ் ஏதாவது வைக்கன்னா கூட வச்சுக்கலாம். நான் வந்து சாரி மட்டும் தான் வச்சிருந்தேன். இந்த கவர் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்குன்றதுனால வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்டிஃப்பாலாம் நிக்காது. கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். என்கிட்ட இருக்கிற மொத்த சாரியும் ஒரு 4 கவர்ல முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா பிளெயின் கலர்ஸ்ல இருக்கிற பிளவுஸ். இது வந்து எந்த சாரிக்குனாலும் மேட்ச் பண்ணிப்பேன். இத மட்டும் தனியா வச்சா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால, ஒரு கவர்ல தனியா பிளவுஸ் எல்லாத்தையும் வச்சாச்சு. இனிமே சாரியும் தூசியாகாம அப்படியே இருக்கும். இந்த ஆர்கனைசரோட நமக்கு எந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பெட்ரூம்ல, லாஃப்ட்ல இல்லன்னா காட்டுக்கு கீழ, பீரோல்ல, ஓப்பன் ஷெல்ஃப்ல எதுலனாலும் நம்மளோட தேவைக்கு ஏத்த மாரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க.